Welcome guys. Welcome to Bonus Tree Max CBSE 10th Chapter 6 Triangles Exercise 6.2 9th and 10th sum பார்க்க போறோம். 9th sum ABCD is a trapezium in which AB parallel to DC and its diagonals intersect each other at the point O. Show that AO by BO is equal to CO by DO. அதாவது ஏபிசிடி ஒரு ட்ரெபீசியம் கொடுத்தாச்சு. நீங்கள் கிவன் எழுதும்போது இன் ட்ரெபீசியம் ஏபிசிடி த டயகனல்ஸ் ஏசி அண்ட் பிடி இன்டர்செக்ட் அட் ஓன் கிவனில் எழுதிக்கோங்க. நான் அதை எழுதலை. டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏஓ பை பிஓ இஸ் ஈக்குவல் டு சிஓ பை டிஓ. இதுதான் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஃபார் திஸ் ப்ரூஃப் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஓலேருந்து இஓ பேரலல் டு டிசி, டிசிக்கு பேரலாக இஓ நம்ம வரைஞ்சிக்கிறோம். இந்த இஓ டிசிக்கு மட்டும் இல்லை ஏபிக்கும் பேரலாக தான் இருக்கும். பிகாஸ் இன் ட்ரெபீசியம் ஏபி அண்ட் டிசி ஆர் பேரலல். எ பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக தான் இருக்கும் ட்ரெபீசியத்தில். ரெண்டு பேரும் பேரலாக இருந்தால் அதுக்கு பேர் பேரலோகிராம். ஏடியும் பிசியும் பேரலாக இருக்காது. ஏபி டிசி பேரலாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் பேரலாக இருக்கும்போது டிசிக்கு பேரலாக நம்ம வரைகிற ஓஇ ஏபிக்கும் பேரலாக தான் இருக்கும். ஓகேவா? ட்ரா ஓஇ parallel to DC, it intersects AD at E. In triangle ADC OE parallel to DC. அப்போ DC உங்களோட பேஸ், A தான் உங்களோட டாப். அப்போ ஏஇ பை இடி இஸ் ஈக்குவல் டு ஏஓ பை ஓசின்னு எழுதணும். பட் இங்கே பாருங்கள், ஏஓ ஓசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி ஏஇ டிஇன்னு எழுதுகிறோம். அதாவது இ கிட்ட கொண்டாந்து ஏலேருந்து இக்கு வந்துட்டு திருப்பி டிலேருந்து இக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே ரேஷியோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஏஓ பை நம்ம யூஸ்வலாக எப்படி எழுதுவோம்? ஏஓ பை ஓசின்னு எழுதுவோம். பட் இவங்க சிஓன்னு வந்திருக்காங்க. ஓசி இஸ் ஈக்குவல் டு சிஓ, ரெண்டு ஒன்று தான். பட் கொடுத்துருக்க ஃபார்மில் எழுதுறதுக்காக நான் அப்படி எழுதுகிறேன். ஏஇ பை இடி இஸ் ஈக்குவல் டு ஏஓ பை சிஓ பை பிபிடி. இப்போ ஓஇ பேரலல் டு டிசினா ஓஇ பேரலல் டு ஏபி. ஏன்னா டிசி பேரலல் டு ஏபி. அப்போ இன் ட்ரையாங்கிள் டிஏபி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இல்லை ஏபி வந்து உங்களோட பேஸ், டி வந்து உங்களோட டாப். இன் ட்ரையாங்கிள் டிஏபி ஓஇ பேரலல் டு ஏபி DE by AE is equal to DO by BO by PPT. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏஇ பை இடின்னு இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் டிஇ பை ஏஇன்னு இருக்குது. அதாவது ஏஇ இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, இங்கே நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ இதுக்கு நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். ஓகேவா? டேக்கிங் ரெசிப்ரோக்கல். இப்போ உங்களுக்கு எப்படி கிடச்சிரும்? ஏஇ பை டிஇ இஸ் ஈக்குவல் டு பிஓ பை டிஓ. இப்போ இது உங்களோட தேர்ட் ஈக்குவேஷனாக மாறிடும். ஃப்ரம் 1 and 3 ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெண்டுலேயுமே உங்களோட லெஃப்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரைட் சைடை ஈக்குவேட் பண்ணு. ஃப்ரம் 1 and 3. ஓகேவா? ஃப்ரம் 1 and 3 ஏஓ பை சிஓ இஸ் ஈக்குவல் டு பிஓ பை டிஓ. இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். AO by BO is equal to
CO by DO. இந்த CO இங்கே போயிடும், BO இங்கே வந்துடும். ஹென்ஸ் ப்ரூவ். இதுதான் உங்களோட ரிசல்ட். ப்ரூஃப். Next question. The diagonals of a quadrilateral ABCD intersects each other at the point O such that AO by BO is equal to CO by DO such that ABCD is a trapezium. அவங்க ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு குவாடிலேட்ரல் மீன்ஸ் ஜஸ்ட் 4 சைட்ஸ் இருந்தாலும் அதுக்கு பேர் குவாடிலேட்ரல். அதோட 2 டயகனல்ஸும் ஓன்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. AO by BO is equal to CO by DO. இந்த கண்டிஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ABCD is a trapezium ப்ரூவ் பண்ணணும். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பத்தாது, மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த ரிசல்ட்டுக்காக மட்டும் நான் அதை எழுதியிருக்கேன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லாஸ்ட் சம் மாதிரியே தான் இங்கேயும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வரைஞ்சிக்கணும். Draw OE parallel to DC. It intersects AD at E. Proof. AO by BO is equal to CO by DO. This implies cross multiply பண்ணுங்க. CO கீழே வந்துடும், இந்த BO on side numerator கன்வெர்ட் ஆகிடும். AO by CO is equal to BO by DO. This is your equation 1. இது வந்து கொடுத்துருக்க கண்டிஷன்ஸாக எழுதிக்கிறீங்க. இப்போ EO parallel to DC. DC உங்களோட பேஸ். அப்போ A தான் டாப். AE by DE is equal to AO by CO. This is your second equation by BPT. இப்போ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். AO by CO is equal to BO by DO. இப்போ இந்த AO by COக்கு பதிலாக BO by DOவை எடுத்து எழுதிக்கோங்க. அதாவது AE by DE is equal to BO by DO by 1. அதாவது செகண்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன் 1 நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், AE by DE. AE by DE is equal to BO by OD. அப்போ இன் ட்ரையாங்கிள் DABல EO parallel to ABயாக இருக்கும். ஏன்னா சைட்ஸ் ப்ரப்போர்ஷனாக இருக்குது. எகெயின் சொல்கிறேன், AE by DE is equal to BO by OD. இந்த ட்ரையாங்கிள் ABC சரிதா? நான் லைட்டாக ஷேட் பண்ணி காட்டுறேன். இந்த ட்ரையாங்கிளில் சைட்ஸ் ப்ரப்போர்ஷனாக இருக்கும்போது EO ABக்கு பேரலாக இருக்கும். In triangle DAB, AE by DE is equal to BO by DO. The sides proportional. This implies OE parallel to AB by converse of BPT. But OE parallel to DC by construction. நம்ம அப்படி தானே வரைஞ்சோம். அப்போ OE parallel to AB, OE parallel to DC. அப்போ obviously AB parallel to DC. AB parallel to DC. அப்போ ABCD is a trapezium, hence proved. Thank you guys. Thank you for watching.